Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யார் இந்த டி.கே. சிவகுமார்? இவருடைய அரசியல் பின்புலம் என்ன? காங்கிரசுக்கு இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக மாறி இருக்கிறாரு. பிஜேபி பயப்படுவதை யாரை பார்த்து? டி.கே. சிவகுமாரை பார்த்து. இப்போ சிவகுமார் முதலமைச்சர் ஆனால் ஏக்நாத் ஷிண்டேயை உருவாக்க முடியாது. சித்தாராமையா இருந்தா ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கலாம். பெரும்பான்மையான வெற்றியை காங்கிரசுக்கு இவர் வாங்கி கொடுத்திருக்காரு. 75% அவர் தொகுதியில வாக்கு கிடைச்சிருக்கு. இவருக்கு எல்லாம் டெபாசிட் போயிடுச்சு. மதசார்பற்ற ஜனதாதளமும் பெரிய அளவுக்கு அவங்களும் டெபாசிட் காலி. பிஜேபி டெபாசிட் எல்லாம் டெபாசிட் காலி. சரி, இவரை தவிர பதிவான வாக்குகள்ல 75% வாக்க சிவகுமார் வாங்கியிருக்காரு. பாதி வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான சமூகத்துக்கு நீங்க வேட்பாளர் தேர்வு, காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்கு, நீங்க அந்த வேட்பாளருக்கு தேவையான செலவு, அவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆபத் பாந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிவகுமார். காங்கிரசினுடைய அரசியல் எங்கெங்க ஆபத் பாந்தவன் தேவைப்படுகிறாரோ நேரடியா சிவகுமாருக்கு கூட கொடுத்துருவாங்க. எஸ்.எம். கிருஷ்ணா பெரிய அடையாளமா இருந்தாரு, காங்கிரசினுடைய அடையாளம். தற்காலிகர் சமூகத்துல கிருஷ்ணா இல்லாததனுடைய இடத்தை யார் நிரப்புறா? சிவகுமார் நிரப்புறா. முதல் முறையா தேவகவுடாவை எதிர்த்து சிவகுமார் தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் என்ன பண்றாரு? இவருக்கு வேண்டிய ஒரு பெண் பத்திரிகையாளர் நிறுத்துறாரு தேவகவுடாக்கு எதிராக. அதுல தேவகவுடா தோத்து போறாரு. அதோட அவரு அது தொகுதியிலே இல்ல. யாருக்கு பயந்துட்டு? சிவகுமாருக்கு பயந்து. பிஜேபியில பெரிய லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெட்டி பிரதர்ஸ், நம்ம கனிம வள ஏற்றுமதியாளர்கள். 100 வைகுண்டராஜா கர்நாடகா மலையை கப்பல் ஏற்றி விட்டுருவாங்க. கர்நாடக மலையை வெட்டிலாம் ஏத்துறது அப்படியே கப்பல் ஏற்றி விட்டுருவாங்க. இவர்களுக்கு பின்னாடி யாருன்னு கேட்டீங்கன்னா சுஷ்மா சுவராஜ். 32 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து அங்க நேர நடுவில் கார்ல வந்து பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரா கிராஸ் பண்ணி தான் கர்நாடகா வரணும். அப்போ நடுவில் பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஏர்ல கொண்டு வர்றாரு. ரெசார்ட்ல அடைச்சி வச்சு அங்கிருந்து நேராக கொண்டு போய், ரெசார்ட்னா 1 ஏக்கர் 2 ஏக்கரா இல்ல, 100 ஏக்கரா ரெசார்ட். இந்திரா காந்தி குடும்பத்துல வெறி பிடித்த பக்தர் யாரு? டி.கே. சிவகுமார். பலமுறை அவரை பாஜக தன் கட்சிக்கு கூட்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணிருக்காங்க. இந்த இடி ஐடி எல்லா விஷயம் பண்ணியும் ஒரு முறை கூட ஆசையில். அதாவது சோனியா நேரா லைன்ல பேசினா உருகிடுவாராம். சித்தாராமையா பொறுத்த வரைக்கும் மென்மையான அரசியல் அனுபவசாலி யாரு? சித்தராமையா. ஆனா சிவகுமார் அதிரடி ஆட்டக்காரர். கர்நாடகாவில் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்னா இப்போ எம்எல்ஏக்கிட்ட வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு விட்டுருந்தால சிவகுமார் ஜெயிச்சு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ். சமீபத்தில் கர்நாடக தேர்தல் நடந்து முடிந்து முதலமைச்சராக திரு சித்தராமையா வந்து பதவியேற்க இருக்கிறார். அது ஒரு வகையில் ரொம்ப இழுபறியாக இருந்தது. யார், சித்தராமையாவா இல்லை டி.கே. சிவகுமாராவா அப்படின்னு ஒரு இஷ்யூ இருந்தது. இன்று முடிவாகி விட்டது. 20ஆம் தேதி பதவியேற்பு விழா. டி.கே. சிவகுமார் துணை முதல்வராகிறார். சித்தராமையா ஏற்கனவே ஒரு முறை முதல்வராக இருந்தவர், மீண்டும் முதல்வராகிறார். காங்கிரஸை பொறுத்தவரையில் அங்கே ஒரு பெரும்பான்மையான வெற்றி. இதற்கு முன்னாடியெல்லாம் வந்து மதசார்பற்ற ஜனதாதளம் அங்கே ஒரு கிங் மேக்கர் மாதிரி சில ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரும்பான்மையே காங்கிரஸ் வாங்கி விட்டார்கள். இந்த மாபெரும் வெற்றிக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருந்தவர் டி.கே. சிவகுமார்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். எதற்காக இந்த டி.கே. சிவகுமாரை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, யார் இந்த டி.கே. சிவகுமார்? இன்னைக்கு வந்து 9 ஆண்டுகளுக்கு மேலே பாஜக தொடர்ச்சியான ஆட்சி இருந்தபோது அதிகமாக ஒரு வியூகம் பண்ணக்கூடிய, ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடிய, இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டும்னு அமித்ஷா செய்கிறார் இந்த வேலைன்றாங்க. அதே போல் கர்நாடகா அமித்ஷான்னு கூட இவரை சொல்கிறாங்க டி.கே. சிவகுமாரை. காங்கிரஸின் தளபதின்றாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் பல மாநிலங்களில் பிஜேபி இந்த மற்ற கட்சிகளை எம்எல்ஏக்களை இழுக்கும் போது அவர்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் இந்த ரெசார்ட்ல வைப்பாங்க. இப்போ நம்ம கூவத்தூர் ரெசார்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கர்நாடகாவில் இதற்காகவே ரெசார்ட் கட்டி வச்சிருக்காரு இவர் டி.கே. சிவகுமார்ன்றாங்க. அவர் ரெசார்ட் நடத்துறாரு. ஆனால்
எந்த ஸ்டேட்ல காங்கிரஸுக்கு பிரச்சனைனாலும் எம்எல்ஏக்களை தூக்கிட்டு வந்து கர்நாடகாவில் வச்சுக்கிறது, அதே போல மற்ற ஸ்டேட் பிரச்சனைனா கூட அந்த காங்கிரஸ் பிரச்சனைனா இவரு போய் இவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஆட்களை. அப்படி ஒரு நபராக இந்த டி.கே. சிவகுமார் இருக்கார். யார் இந்த டி.கே. சிவகுமார்? இவருடைய அரசியல் பின்புலம் என்ன? காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக மாறி இருக்கிறாரே. கடந்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் இவர் இப்போ முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்க இருக்கிற சித்தாராமையா உடைய ஆட்சி எம்எல்ஏக்களை இதே போன்று பிஜேபி கவர்ந்து கொண்டு போய் இதே ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது கடந்த காலங்களில். இப்போது அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் டி.கே. சிவகுமார் நினைத்திருந்தால் ஆட்சி கவிழாமல் தவிர்த்திருக்க முடியும். ஏன் அப்போ செய்யல அவர்? அப்போ ஏன் செய்யலைன்னா இந்த பொறுப்பை டி.கே. சிவகுமாரிடம் காங்கிரஸ் கட்சி முதல்வராக இருந்த சித்தாராமையா கொடுக்கல. இப்போ பிஜேபி 10 வருஷம் தொடர்ச்சி ஆட்சியில், அதற்கு முந்தி 5 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. பிஜேபின்னு சொல்ல முடியாது, நடுவில் எடியூரப்பா வெளியே போறாரு, மறுபடியும் வராரு, அதுல ஏகப்பட்ட குழப்பம் இருந்தாலும் தொடர்ச்சியா அதுதான் காங்கிரஸ் ஆட்சி இல்லை. ஓகே, அப்போ மதசார்பற்ற ஜனதா தளம் கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் இருந்தது. அப்போ நீங்க இதற்கு பிறகுதான் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டுகிற நிலை வருகிற பொழுது டி.கே. சிவகுமாரை கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போடுறாங்க. சரி, முதலமைச்சர் ஒருவர், மாநில தலைவர் ஒருவர். அப்போ இது இப்படித்தான் நீங்க டி.கே. சிவகுமார் காங்கிரசினுடைய கட்சிக்கு எமர்ஜ் ஆகிறார். இவருடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தாராமையுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருபா சமூகத்தை சேர்ந்த ஒரு 30 எம்எல்ஏக்களை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இவருக்கு அதிகாரம். இவருடைய அதிரடி ஆட்டம் அதுதான். ஆனால் நீங்கள் இவர் மேலே காங்கிரஸ் கட்சியை கடந்து இவர் மேலே ஒரு சாப்பிட்டு காரணம் இருக்கு. யார் மேலே? சித்தாராமையா மேலே. எப்படின்னா, நான் கடந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சில முஸ்லீம் நண்பர்களை சந்தித்தேன். அவர்கள் 40 ஆண்டு காலமாக கர்நாடகாவில் குடியிருக்கிறாங்க. சரி. அப்போ அவர்களுக்கு பட்டா கொடுக்கப்படவில்லை. நீ கார்பரேஷன் இடிக்க போகிறான். இடிக்க போகும்போது ஓடி போய் அந்த பகுதி பிஜேபி எம்எல்ஏட்ட போய் நிற்கிறாங்க. பிஜேபி எம்எல்ஏட்ட போய் நின்ன உடனேயும் பிஜேபி எம்எல்ஏ கேட்குறாரு, நீங்கள் ராமநாதபுரம் முஸ்லீமுக்கு பெங்களூர் என்ன வேலை? கிளம்புங்க எல்லாம். எங்கே? ராமநாதபுரத்துக்கு கிளம்புங்க. பெங்களூர் அழகாக்கணும், பெங்களூர் அழகாக்கணும். நீங்கள் வந்து அசிங்கம் பண்ணிட்டீங்கயா. யார் சொல்கிறா? பிஜேபி எம்எல்ஏ. இவங்க என்னடா பண்ணுறது தெரியாமல் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ விட்ட போய் பார்த்துட்டு நேராக முன்னாள் முதலமைச்சர் அப்போது சீதாராமையா வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னையும் என்ன, அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ரம்ஜான் நோன்பு டைம். சரி. எல்லாம் தொப்பி கிப்பி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன அந்த நோன்பு டைமில் எல்லாம் மொத்தமாக வரீங்க? ஐயா, நோன்பே இருக்க முடியாது. புல் டவுசர் வச்சு 40 ஆண்டு காலமாக நான் குடியிருக்கிறோம். ஒரு 200-300 பேர் கடை வச்சிருக்கோம். எப்போ? பசவராஜ் பொம்மை ஆட்சி காலத்துலையா? ஆமாம். அதான் பிஜேபி கவர்மெண்ட்டில். ஓகே. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முந்தி நான் சந்தித்தேன். ஓகே. ராமநாதபுரத்தில். அப்போ அவங்க சொன்னது, நேராக நாங்கள் போய் அவர் அப்போ எதிர்கட்சி தலைவர் சொன்ன உடனே கார்பரேஷன் கமிஷன் ஃபோனை போட்டாராம். ஏப்பா, இடத்தை இடித்து அழகுபடுத்துறது அழகல்ல, இவர்கள் இருந்தால் தாயா பெங்களூருக்கு அழகு. அவர் சொன்ன பதில், அந்த மக்கள் 40 பேர் நம்ம மொத்தமாக கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க பார்த்து வேற ஒரு வேலையா. இவங்க தாயா பெங்களூர் அழகு. 40 வருஷமாக வந்து இந்த பெங்களூர் அழகாக்குனதே இவங்க தான். சரி, நீ அங்கே புல்டோசர் கொண்டு போனேன்னா யாருக்கு பேசுகிறாரு? கமிஷன் இருக்குது, கார்பரேஷன் கமிஷன். நான் வந்து நடுவில் உட்காந்துருவேன். இதை சொன்ன பிறகு நீங்கள் புல் டவுஸில் அங்கே போகல. சரி. அப்போ இந்த மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? சித்தாராமையா. இதுதான் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மென்மையான அணுகுமுறை. சரி, இது இவருடைய கேரக்டர். சிவகுமாருடைய கேரக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே இப்போ போன நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது இவரை பிடிச்சி உள்ளே வச்சிட்டாங்க. ஏறக்குறைய 2 மாதம் ஜெயிலில் இருக்கார். இடி டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை உள்ளே இருக்கும்போது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, போன 2019 தேர்தலில் கர்நாடகாவில் பிஜேபியுடைய வியூகத்தை அடித்து காலி பண்ணிடுவார்.
காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அரசியல் பூஸ்ட் ஆக்குவார். அப்போ இவரை பிஜேபி மாநில தலைவர் சொல்கிறாரு, சிவகுமார் பிடிச்சி உள்ளே வச்சா தான் எலெக்ஷன் ஒர்க் பண்ண முடியும், எலெக்ஷன் ஒர்க்கு பண்ண முடியும். சரி, ஏதோ ஒரு வழக்கை போட்டு கொண்டு உள்ளே வச்சிட்டாங்க. சரி, உள்ளே வைக்கிற போது என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய இடத்துல பூரா வருமான வரித்துறை போர்டு தொங்குது. முதல் நாள், ரெண்டாவது நாள் அந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை போய் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போர்டை கழட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா அடுத்த நாள் காலத்தில் போர்டே இருக்காது. சிவகுமாருடைய கட்சி ஆட்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போது இவர் சிறையில் இருந்த காலத்திலேயே பணம் போகிறவனுக்கு பணம் போகுது, ஆள் போகிறவனுக்கு ஆள் போகுது. 7 சிம் கார்டு வந்து தான் யாருக்கிட்ட ஜெயிலுக்குள்ள உட்காந்து, யாருக்கு? சிவகுமாருக்கு 7. நீங்கள் இது எப்போ வருமான வரித்துறை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சுது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இவர் எப்படி இந்த பணப்பரிமாற்றம் பண்ட பரிமாற்றம் பண்ணாரு அப்படின்னு எப்படி உள்ள 2 மாதம் உள்ள 60 நாள் உள்ள அவர் முடக்கி வச்சுமே. சோனியா காந்தியை கூட அந்த அம்மா கூட பார்த்துட்டு போனாங்க. ஆமாம், சிறைக்குள்ள எப்படி இவர் ஆப்ரேட் பண்ணார். எல்லாரும் பரபரப்பாக போகிறான் வர்றான் எப்படின்னு பார்க்கும்போது, அந்த டவரை 2 மாதங்கள் செக் பண்ணும்போது 7 சிம் கார்டில் ஒட்டுமொத்தமான அத்தனை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வைட்டமின் பா தாராளமாக பாஞ்சிருக்கு. சரி, தாராளமாக கட்சி ஆளுகளை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. வெளியிலிருந்து எப்படி அரசியல் பண்ணுவார். சரி, அதே போல நீங்க சிறைக்குள்ளே பண்ணியிருக்காரு அவரு. வைட்டமின் பானா பணம் தான், வேற என்ன விட்டமின்? அதுதானே மனுஷனுக்கு தேவை. விட்டமின், ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா அது எனர்ஜி. நீங்க அரசியல்வாதிக்கு விட்டமின் என்ன? இது பா, அதுதான். அப்போ சிவகுமாரை பொறுத்தவரை, சிவகுமார் வெளியில இருந்தாலும் அரசியல் பண்ணுவாரு, உள்ள இருந்தாலும் அரசியல் பண்ணுவாரு. இதுதான் சிவகுமார். அப்போ பிஜேபி பயப்படுவதை யாரை பார்த்து? டி கே சிவகுமாரை பார்த்து. இப்போ சிவகுமார் முதலமைச்சர் ஆனால் நீங்க ஏக்நாத் ஷிண்டேயை உருவாக்க முடியாது. சித்தாராமையா இருந்தா ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கலாம். இப்போ பிஜேபியை யார முதலமைச்சர் அவர்கள் விரும்புறாங்க? சித்தராமையா. சிவகுமார் வந்துடக்கூடாது. அப்போ இது நீங்க எதிரி, நீங்க பிரபாகரன் தான் சொல்லுவார். பால்ராஜ் ஆணையரவு முகாமுடைய மிகப்பெரிய தளபதி உடல் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம் பார்த்துட்டு வர்றார். எங்க சிங்கப்பூர்லேருந்து கொழும்புக்கு வர்றார். சமாதான காலம். கொழும்பு ஏர்போர்ட்டில் இறங்குறாரு அந்த பால்ராஜ். நீங்கள் ஆணையரவனுடைய கள நாயகன் அவர் தான். இறங்குறாரு. இறங்கினோடனையும் ஏர்ஃபோர்ஸ் நிற்கிறான், நேவி பெரிய மேஜர் ஜெனரல் நிற்கிறான், நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. பெரிய பெரிய மேஜர் ஜெனரல் பூரா நிற்கிறான். அப்போது பிரபாகரன் தகவல் போச்சான், இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அவர் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. யாரை? பால்ராஜை. அப்போ பிரபாகரன் சொன்னாராம், அவன் யாருன்னு பார்க்கறதுக்கு அவ்வளோவா நிற்கிறான்யா. யார்? எதிரி நாட்டு இராணுவ தளபதிகள். சாதாரண ஒரு பையன் தூக்கிட்டு ஏதோ ஆப்ரேஷன் முடிச்சுட்டு சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் இறங்கி ஒரு பையன் தூக்கிட்டு வரார். கூட ஒரு துணையாளர் கூட இல்லை. ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். யாரை? பால்ராஜை. தொட்டு பார்க்குறான், கை கொடுக்குறான். அப்போ யார்? சிங்கள மிலிட்ரி மேஜர் ஜெனரல் யாரை? பால்ராஜ். அப்போது எதிரிகள் கூட ரசிக்கக்கூடிய அளவுக்கு வீரன் இருக்கிறான். அப்போ சிவகுமாரை பொறுத்தவரை பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, சிவகுமார் முதலமைச்சராக வந்து விடக்கூடாது. சரி, வந்தா என்ன ஆகும்? கட்சி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடுவார். வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி அரசியலே பண்ண முடியாது. சரி, இதுதான் பிஜேபியுடைய எதிர்பார்ப்பு. அப்போ பிஜேபியுடைய எதிர்பார்ப்பை முறியடிக்கக்கூடிய அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா டி கே சிவகுமார் தான். எஸ், அவருடைய கடந்த காலம்னு பார்க்கும்போது 80களில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. முன்னாள் சீஃப் மினிஸ்டர், கர்நாடக சீஃப் மினிஸ்டர் எஸ்.எம். கிருஷ்ணாவுடைய சீடராக இருந்தவர். அவர் கூடவே இருந்து தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. காங்கிரஸ் மாணவர் இயக்கத்துல இருந்து கூட வந்திருக்காரு. இளைஞரணி. ஆமா, இளைஞர் 80களில் இளைஞரணியில் தான் அறிமுகம். ஆமா, அங்கிருந்து அறிமுகமாயிட்டு அவருடைய அரசியல் பயணத்துல 89க்கு பிறகாக அவர் ஓட்டரசியலுக்கு நின்றுருக்காரு. முன்னாள் பிரதமர் தேவகோடா கிட்ட ஒரு முறை தோல்வி அடைந்திருக்காரு. 89க்கு பிறகாக டி கே சிவகுமார் அவர்கள் தொடர்ச்சியாக 7 முறை சட்டமன்ற உறுப்பினர். அதுவும் ஒரே அந்த கனகபுரான்ற ஒரு தொகுதியில மட்டும் 7 முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு. 4 முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா
அவரை எதிர்த்து போட்டியிட்ட 14 பேருமே டெபாசிட் காலி. ஆமா, வலுவா இருக்கிற அங்க ஸ்ட்ராங்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கனகபுரா ஏரியாவில் அந்த ஒக்காலிகா கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி வந்து இவருமே அந்த சமூகத்தை அதே சார்ந்தவர். சமூகம் தான். தேவகோடா சமூகமும் ஒக்காலிகா ஆமா, கம்யூனிட்டி. ஆமா. அந்த கம்யூனிட்டி சார்பா ஒரு 68 தொகுதி இருக்குன்றாங்க அந்த கர்நாடகாவுக்குள்ளார. இதுல பெரும்பான்மையான வெற்றியை காங்கிரஸுக்கு இவர் வாங்கி கொடுத்திருக்காரு. 75% அவர் தொகுதியில வாக்கு கிடைச்சிருக்கு இவருக்கு 70 எல்லாம் டெபாசிட் போயிடுச்சு. ஓ, அப்போ மதசார்பற்ற ஜனதாதளமும் பெரிய அளவுக்கு அவங்களும் டெபாசிட் காலி. ஆமா, பிஜேபி டெபாசிட் எல்லாம் டெபாசிட் காலி. சரி, இவரை தவிர பதிவான வாக்குகள்ல 75% வாக்க சிவகுமார் வாங்கியிருக்காரு. எப்படி இந்த அந்த அளவுக்கு சக்தி எப்படி சக்தி வாய்ந்த கேட்டீங்கன்னா தேவகோடா சக்தி வாய்ந்தவர், இல்ல குமாரசாமி சக்தி வாய்ந்தவர். அதாவது அவரை பத்தி சொல்றாங்க, நீங்க அவர் சொல்லுவாராம் கட்சி நிர்வாகிட்ட, ஏப்பா பணத்தை பத்தி கவலை இல்லை, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ரிசல்ட் வரணும். இதுதான் அவருடைய வேத மந்திரம். ஓகே, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாத, ஆனா ரிசல்ட் வரணும். என்ன ரிசல்ட்? காங்கிரஸ் வெற்றி பெறணும். சிவகுமார் பொறுத்தவரை ஒக்காளிகர் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அதாவது ஒக்காளிகர் சமூகத்தை சார்ந்த 100 சட்டமன்ற வேட்பாளர்களை தேர்வு செய்தது இவர்தான். 100 வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவதற்கு நீங்க செலவு பண்ணது இவர்தான். அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஒக்காளிகர் சமூகம், லிங்காயத் 2 சமூகம்தான் கர்நாடகாவில் மிகப்பெரிய சமூகம். இதுல பாதி வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான சமூகத்துக்கு நீங்க வேட்பாளர் தேர்வு, காங்கிரஸ் கட்சியில செல்வாக்கு, நீங்க அந்த வேட்பாளருக்கு தேவையான செலவு, இப்படி அவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆபத் பாந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிவகுமார். இது அல்லாம அவருக்கு இன்னொரு பெரிய சிறப்பு தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு எப்பப்போ பிரச்சனை வருதோ, பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை கொண்டு வந்து தனி விமானத்தில் கொண்டு வந்து அவருடைய ரெசார்ட்ல பாதுகாத்து வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நீங்க ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் யாரு? சிவகுமார். அப்போ தனி விமானத்துல விமானம் வச்சிருக்காரு. ஆமா, அதுக்கு காசு கொடுத்தா நீங்க ஹெலிகாப்டர் வரும், விமானம் வரும், கப்பலும் வரும். அப்போ ஏன் நீங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் உல்லாச கப்பல் வச்சிருப்பாங்கல்ல, உல்லாச கப்பல், உல்லாச ரெசார்ட் மாதிரி. இப்போ அவரு நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல அஃபிடவிட் போடும்போதே நீங்க 1500 கோடி 2000 கோடி காமிக்கிறாரு. எப்பவுமே 3 மடங்கு இருந்தால் தான் உன்னை காமிப்பாங்க. அப்போ நீங்க கணக்கே 1500 கோடி 2000 கோடினா கணக்கில் வராம ஒரு 10,000 20,000 கோடி இருக்கும். அப்போ இது அவருடைய தொழில். அவருடைய தொழில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க அவர் அரசியலுக்கு வந்து 80 காலகட்டத்தில் இருந்த பெங்களூர் நகரத்தை ஊட்டி நீங்க முழுக்க கர்நாடகா முழுக்க இருக்கக்கூடிய ரெசார்ட் பிசினஸ், நீங்க ஈவெண்ட் பண்ணக்கூடிய தொழில், இப்படி அவர் ஒரு பெரிய தொழிலதிபராகவே அடையாளம் பார்க்கப்பட்டிருக்கார். நீங்க அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டல்ஸு, ரெசார்ட்டு, கிரானைட்ஸு, எக்ஸ்போர்ட், இது இந்த கனிமங்களை எக்ஸ்போர்ட் பண்றது, இத்தனை தொழிலும். அப்போ சாதாரணமாக ஒரு தொழிலதிபர் வந்து அரசியல்வாதியாக மாறினாங்கன்னா இது அரசியலும் தொழிலாக மாறிடும். சரி, அரசியலும் தொழிலாக மாறிடும். என்ன லாபத்தை மட்டுமே எடுக்கக்கூடிய, லாபம் என்னாலும் பரவாயில்ல ஒரு கை. அதை நான் முதலே சொன்னேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வேணும்? ரிசல்ட் வேணும். நீங்கள் வியாபாரி எப்படி இப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கப்பா, எனக்கு லாபம் வரணும். இல்லை, இதுதான் அவருடைய தாரக மந்திரம். இதுதான் நீங்கள் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், இந்தியாவினுடைய தெற்கு மாநிலங்கள், மத்திய மாநிலங்கள், அதுக்கு மேலே மாநிலங்களில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காங்கிரஸுக்கு. அந்த பக்கம் மணிப்பூர், சிக்கிம் அந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கம் அஸ்ஸாம், காஷ்மீர், பஞ்சாப். அப்போது காங்கிரஸினுடைய அரசியல் எங்கெங்கே ஆபத் பாந்தவன் தேவைப்படுகிறாரோ அதை நேரடியாக சிவகுமாருக்கு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. சரி, இது வந்து எஸ்.எம். கிருஷ்ணா பெரிய அடையாளமாக இருந்தார், காங்கிரஸினுடைய அடையாளம். உக்காளிகர் சமூகத்தில் கிருஷ்ணா இல்லாததனுடைய இடத்தை யார் நிரப்புறா? சிவகுமார் நிரப்புறார். அப்போ அந்த சமூகம்
இவரை அங்கீகரிச்சிருச்சு. இல்ல அந்த சமூகத்துல பெரிய தலைவரா இருந்தவர் எஸ்.எம். கிருஷ்ணா, முன்னாள் முதல்வர். ஆமா ஆமா. வீரப்பன் கடத்தலப்ப அவர்தான் முதலமைச்சர். அவர்தான் முதலமைச்சர். அவரு கலைஞர் கருணாநிதி 2 பேரும் தான். ஆமா ஆமா. நீங்க வீரப்பன் பிரச்சனை நம்ம கோபாலன் போனாரு. ஆமா. அவர் எஸ்.எம். கிருஷ்ணா இருப்பாரு, அப்புறம் கலைஞர் இருப்பாரு. ஆமா. 2 பேரும் தான் வீரப்பன் பிரச்சனையை முழுக்க டீல் பண்ணாங்க. அப்போ எஸ்.எம். கிருஷ்ணா தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவர். ஆமா ஆமா. எஸ்.எம். கிருஷ்ணாவுடைய பேத்தி தான் ரம்யான்னு அந்த குத்து படத்துல ஆமா 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 சிம்புவோட நடிச்சவங்க. ஆமா, அது அவங்க பேத்தி எம்பியா கூட இருந்தாங்க அவங்க. ஆமா ஆமா. அதே அதாவது போல அந்த சமூகத்துல ஒரு பெரிய தலைவராக எஸ்.எம். கிருஷ்ணா இருந்தார். மதசார்பற்ற ஜனதாதளம் இவரும் தேவகவுடா முன்னாள் பிரதமர், அவரும் அதே சமூகம் தான். குமாரசாமியும் அதே சமூகம் தான். ஆமா மகன் தான் அவரு. ஆமா. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் சிவகுமார் பத்தி என்ன சொல்றாங்க, முதல் முறையா தேவகவுடாவை எதிர்த்து நீங்க சிவகுமார் தோல்வி முத அரசியல் அரசியல் தோத்து போயிடுறாரு. தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் என்ன பண்றாரு, இவருக்கு வேண்டிய ஒரு பெண் பத்திரிகையாளர் நிறுத்துறாரு. யாருக்கு எதிரா? தேவகவுடாக்கு எதிரா. அதுல தேவகவுடா தோத்து போறாரு. தேவகவுடா நீங்க பிரதமர் அவர் பிரதமரா இருந்தாரு. நீங்க மிகப்பெரிய ஜாம்பவான், ஆளுமை மிக்கவர். யாரை நிறுத்தி தோக்கடிக்கிறாரு? ஒரு பெண் பத்திரிகையாளர் நிறுத்தி தோக்கடிக்கிறாரு. அதோட அவரு அந்த தொகுதியிலே இல்ல. யாருக்கு பயந்துட்டு? சிவகுமாருக்கு பயந்து. பெண் பத்திரிகையாளருக்கு பயந்துட்டு இல்ல, சிவகுமாருக்கு பயந்துட்டு தேவகவுடா அது தொகுதிக்கே வர்றது இல்ல. அப்போ தேவகவுடா குமாரசாமி 2 பேருமே அகில இந்திய பிரபலங்கள். நீங்க பிரதமராக இருந்தவர், இவர் குமாரசாமி முதலமைச்சராக இருந்தவர். இவர் சாதாரண அமைச்சர், எம்எல்ஏ தான். அப்போ கர்நாடகாக்குள்ள அவரும் அதே சமூகம், இவரும் அதே சமூகம். ஒரு பெண் பத்திரிகையாளரை நிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான தோக்கடிக்கிறார்னா, சிவகுமாரை பொறுத்தவரை அரசியல் சூட்சமங்கள் அத்தனையும் தெரிந்தவர். சரி சரி. அப்போ அதன் பிறகு சிவகுமார் எங்க நிக்கிறாரோ அந்த தொகுதி பக்கமே குமாரசாமி வர்றதில்ல, தேவகவுடம் வர்றதில்ல. அதே போல பிஜேபியில பெரிய லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெட்டி பிரதர்ஸ். நீங்க நம்ம கனிம வள ஏற்றுமதியாளர்கள் 100 வைகுண்டராஜா கர்நாடகா மலையை கப்பல் ஏற்றி விட்டுருவாங்க. கர்நாடக மலையை வெட்டிலாம் ஏத்துறது இல்லை, அப்படியே கப்பல் ஏற்றி விட்டுருவாங்க. இது இவர்களுக்கு பின்னணி யாருன்னு கேட்டீங்கன்னா சுஷ்மா சுவராஜ். நான் இது ஒரு 20 வருஷம் மறைந்த பாஜக தலைவர், டெல்லி முதல்வராக கூட சுஷ்மா சுவராஜ் வேட்பாளராக. ஆமா வேட்பாளர் இருந்தாங்க. அப்போ நீங்க ரெட்டி பிரதர்ஸ் உடைய கல்யாணம் நடந்துன்னு கேள்விப்பட்டேன். சரி. நீங்க 10 நாள் கல்யாணம், 10 நாள் கல்யாணம். அந்த கல்யாணத்துல 1000 கோடி ரூபாய் செலவு. எவ்வளவு? ஒரு பிரம்மாண்ட கல்யாணம். 1000 கோடி ரூபாய் செலவு. ஒரு வார கல்யாணம். உலகத்தில் இருக்கிற அத்தனை இசை கலைஞர்களும் இசைச்சிட்டே இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற நடிகர் ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் எல்லாம் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய பாடகர்கள்லாம் பாடிட்டே இருக்காங்க. ரெட்டி பிரதர்ஸ் உடைய திருமணத்துல. ஆமா ஆமா, அவங்க ஃபேமிலி கல்யாணம். ஆமா ஆமா. அப்போ இது கர்நாடகமே பிரமித்து போன கல்யாணம். பாதி மலையவே காணோம். சரி, இதுதான். ஆனா நீங்க அவரும் எம்எல்ஏ, இவரும் எம்எல்ஏ, சிவகுமார் எம்எல்ஏ. அப்போ விதவுன் சௌதால 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. நீ பெல்லாரி பக்கம் வா, உன்னை கைய கால உடைக்கிறேன். யார் சொல்றா? ரெட்டி பிரதர்ஸ். யாரு? டிகே சிவகுமார். ஆமா, ரெட்டி பிரதர்ஸ் உடைய அரசியல் எங்கன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா வரைக்கும் நீளுது. அந்த ஏரியாவில் எந்த மலை இருந்தாலும் கப்பல் ஏறிடும். சரி. ஆனா நீங்க சிவகுமார் என்ன சொல்றாரு? சரி, நான் ஒக்காலிகர், நீ ரெட்டி, பார்த்துக்கலாம். பெல்லாரியில வந்தா யாரு திரும்பி போறான்னு பார்ப்போன்னு பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டிட்டு போய் எங்க பெல்லாரியில பெரிய காங்கிரஸ் கட்சி ஊர்வலம். அவர் பிஜேபி, அவரு பிஜேபி. இப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியலை ஒட்டுமொத்தமான கர்நாடகா முழுமையாக அரசியல் அறிமுகப்படுத்தியவர் நீங்க சிவகுமார் தான். சிங்கத்தை அதன் குகைக்குள்ளாரே சந்திக்கிறது. அப்போ நீங்க சிவகுமாரை பொறுத்தவரை அவர் மேல பிஜேபி 30 வழக்கு. எத்தனை வழக்கு? அப்போ இவருக்கு வழக்கு போட்டால் அரசியல் காலி பண்ணிடலாம். இதுக்காக பிஜேபி 30 வழக்குகள். 30 வழக்குல நீங்க சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே 780 கோடி ரூபாயை முடக்குது. அதோட இவருக்கு காசு எல்லாம் போயிடும், இவரு பணமே எல்லாம் போயிடும் அப்படின்னு 780 கோடி ரூபாய் சொத்துக்களை நீங்க முடக்கிறாங்க. முடக்கிய பிறகும்
அதே வேகத்தில் காங்கிரஸ் அரசியல் பண்றாரு. ஓகே. ஒரு முறை அகமது பட்டேல் எம்பி ராஜ்யசபா வெற்றி பெற வேண்டியது இருந்தது 2017 குஜராத்தில். அப்போ அந்த எம்எல்ஏக்களை பூரா எங்காவது ஒழிச்சு வைக்கணும். தேர்தல் எலெக்ஷன் நேரம் அவங்களை கொண்டு போய் எங்கே ஒன்று பொட்டி பூத்தில் கொண்டு நிறுத்தணும். இதுக்கு நடுவில் எங்கே இருந்தால் அதுவும் எங்கே குஜராத் யாருடைய கோட்டை? மோடியுடைய கோட்டை. அமித்ஷா கோட்டை. அமித்ஷாலாம் விட்டுருங்க, மோடி கோட்டை. மோடியுடைய சிசி தான் அமித்ஷா. அப்போ மோடியுடைய கோட்டை. அங்கிருந்த மோடி எங்க போறாரு? பிரைம் மினிஸ்டர் போறாரு. அப்போ அங்க அகமது பட்டேல் தோக்கடிக்கிறது மூலம் காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கணும். இது மோடியுடைய திட்டம். மோடியுடைய சிசினுக்கு தான் அமித்ஷா, இவர் நட்டா போன்றவர்கள்லாம் 2 வேலை கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு நீங்கள் குஜராத்திலிருந்து அகமதாபாத்திலிருந்து நேராக பெங்களூர் ரெசார்ட்டுக்கு வந்து இதில் இறங்குது விமானத்தில், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில். அதாவது 32 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து அங்கே நேராக நடுவில் காரில் வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவானுங்க, பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா 2 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணணும்ல. குஜராத்லேருந்து மகாராஷ்டிரா கிராஸ் பண்ணி தான் கர்நாடகா வரணும். அப்போ நடுவில் பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி என்ன பண்ணார்? ஏரில் கொண்டு வர்றாரு. இதில் ஏரில் கொண்டு வந்து ரெசார்ட்டில் அடைச்சி வச்சு அங்கிருந்து நேராக கொண்டு போய் ரெசார்ட்னா 1 ஏக்கர் 2 ஏக்கரா இல்லை, 100 ஏக்கரா ரெசார்ட் அவருது. ஆமா, கர்நாடகா போயிட்டு வந்து சொல்றாங்க. நீங்க அவர் கம்பெனி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈகிள்டன் ஃபேமஸ் ரெசார்ட் ஈகிள்டன் தான். அங்க 100 ஏக்கரா. அங்க எவ்வளோ தப்பிச்சு போனா சாதாரண ஆளுக்கு உதவி கொடுக்கும், எம்எல்ஏ எம்பிக்கும் உதவி கொடுக்கும். இப்படி தப்பிச்சு போன ஒருவர் தான் ஆனந்த் சிங், மினிஸ்டர். ஏடா பணங்கனா வாங்கி பேரம் பேசி தானே உள்ள வந்த, இப்ப தப்பிச்சு போனேன்னு சொல்லி அவர் அடிச்சு உதைச்சு யாருக்கு? மந்திரிக்கே பரேடு. அப்ப இது ஒரு பெரிய புகாரா வருது. அதே போல ஆனந்த் சிங் அவர் பாஜக போயிட்டாரு. ஆமா ஆமா, காங்கிரஸ் பாஜக போயிட்டாரு. ஆமா ஆமா. அப்போ என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பேரம் பேசி கூட்டு வந்திருக்காங்க ரெசார்ட்ல. அதை விட அங்க பேரம் குதிரை பேரம். அப்ப அதை விட அங்க கிடைக்குது. ஐயா நீங்க எம்எல்ஏவா தான் இருக்கிறீங்க, வந்தீங்கன்னா மந்திரி ஆகலாம்னா அதோட கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ அவருக்கு நீங்க 100 ஏக்கர் ரெசார்ட்ல 100க்கும் மேற்பட்ட நபர்கள். ஓகே. யாரு? நீங்க தடியா எல்லாம் பவுன்சர்ஸ். நீங்க கொஞ்சம் ஏமாந்தா நீங்க சரக்கு ஊத்தி கொடுப்பான், கொஞ்சம் ஏமாந்தா சரக்குலயே அடிப்பான். அப்போ இது போன்ற ரெசார்ட் ஆட்கள் நீங்க 100 ஏக்கராவில் 100 பேர் இருப்பான். இந்த இது போன்ற வேலைகளை அகமது பட்டேலையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சிவகுமார் வந்திருக்காரு. மோடி அமித்ஷாவை ஹேண்டில் பண்றதுக்கு சரியான ஆள். சரியான ஆள். அதாவது நீங்க அதுக்கு ஒரே காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க அந்த சமூகம் அவருக்கு பின்னாடி நிற்குது. 100 எம்எல்ஏ நீங்க அதாவது பிடிச்ச அவரை ஒரு 2 மாதம் 3 மாதம் உள்ள போட்டா அந்த சமூகம் பயந்துருவாங்க. அப்படின்னா உள்ள இருந்து 7 சிம்ல ஆப்ரேட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறார். சரி. அப்போ இது வந்து இந்த ஆல்பர்ட் கிச்சிக்காக இங்கிலீஷ் படம் எடுக்கிற மாதிரி அத்துணை விஷயங்களும் நீங்க தன்னகத்தையே கொண்டவர். இப்போ இந்த முதலமைச்சர் ரேஸில் இருக்கார். முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சித்தராமையா. துணை முதல்வர் முதலமைச்சர் ரேஸில் சோனியா கூப்பிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுது. நீங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க தயவு செய்து நான் சொல்றதை ஏன்னா ஹை கமாண்டிங் யாரு காங்கிரஸ்ல? சோனியா காந்தி. நீங்க சோனியா ஆட்டி அந்த அம்மா பேசுவான். அப்போ அந்த அம்மா கூட சிவகுமார் நீங்க உங்க மேல நிறைய வழக்கு இருக்கு, இன்னும் நிறைய வழக்கு போட்டுருவாங்க. யாரு? பிஜேபி. அதனால நீங்க முதலமைச்சரா நீங்க வரணும்னு நாங்க விரும்புறோம். ஆனாலுமே ஏதாவது ஒரு வழக்கை பாய்ச்சி என்ன பண்ணுவாங்க? உங்களை சிறைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நாம வேற இப்பதான் ஒரு ஸ்டேட்டா கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றோம். இப்ப அடுத்து பாரத ஜோடோ மணிப்பூர்ல இது அஸ்ஸாம்ல ஆரம்பிச்சு குஜராத் போக முடியுது. அப்போ அதனால இப்போ 15 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவர் ஐரிஷ் பக்கம் போயிட்டாரு. சரி. அதனால சிவகுமார் காங்கிரஸ் எப்படி முதல் மாநிலமா பிஜேபிக்கு குஜராத்ல இருந்து தான் மோடி எங்க போனாரு? பிரைம் மினிஸ்டரா போனாரு. அதே போல இப்போ கர்நாடகாவில் இருந்து தான் ராகுல் காந்தியை காங்கிரஸை டெல்லிக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. அதனால நீங்க சிறையில் இருந்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இழப்பு.
ஓகே. நீங்க காங்கிரஸினுடைய சொத்து, ஓகே. காங்கிரஸினுடைய அசெட். அதனால சித்தாராமையா கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சோனியா காந்தி இறங்கி வந்து கன்வின்ஸ் பண்ணுது. ஓகே. கன்வின்ஸ் பண்ண பிறகு கோச்சிட்டு நான் டெல்லியே வள்ளின்ட்டார். போல பாருங்க, வயிற்று வலி இடுப்பு வலி அப்படி போகல. மீண்டும் சோனியா காந்தி வருது, நீங்க வாங்க, கோச்சிட்டு இருக்காதீங்க. அப்போ அகில இந்திய காங்கிரஸ் தலைமை யார்கிட்ட இறங்கி வருது? டிகே சிவகுமார். இதுதான் விஷயம். இதுக்குள்ள உள்ள அரசியல் அதுதான். மீண்டும் என்ன பண்றாரு, அடுத்த நாள் என்ன பண்றாரு, கிளம்பி போறாரு. கிளம்பி போன பிறகு அம்மா மக 2 பேருமே சிவகுமாரை இழப்பதற்கு தயாராக இல்லை. சிவகுமார் சொல்லிட்டாரு, நான் முதலமைச்சராக இருக்கணும், இல்லைன்னா நீங்க அவரை முதலமைச்சரா, நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், வேலை செஞ்சு பிஜேபி காப்பாற்ற வேண்டியது இருக்கு. யார? இந்த எம்எல்ஏக்களை, காங்கிரஸ் எம்எல்ஏக்களை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. சித்தாராமையா காப்பாற்ற மாட்டாரு, கோட்டை விட்டார், போனோட ஆட்சி கவுந்து போச்சு. இப்ப நான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு, ஜெயிக்க வைக்கிறது நானு, காப்பாற்றுறது நானு, முதலமைச்சர் அவரா. இந்த பேரம் பேசின பிறகு நீங்க சோனியாவும் ராகுலும் இல்ல சீதாராமையா இந்த ஒரு முறையோட நீங்க விட்டுட்டு அரசியல் விட்டு ஒதுங்க போறாரு. அவரு இருக்கட்டும் ஒரு முறை. நீங்க நாங்க சொல்றதை நீங்க கட்டுப்பட்டு ஆகணும் சொன்னோனையும் நீங்க சோனியாவினுடைய இந்திரா காந்தி குடும்பத்துல வெறி பிடித்த பக்தன் யாரு? டிகே சிவகுமார். அதுதான் மெயின் விஷயம். நீங்க அதான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பலமுறை அவரை பாஜக தன் கட்சிக்கு கூட்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணிருக்காங்க. இந்த இடி ஐடி எல்லா விஷயம் பண்ணியும் ஒரு முறை கூட ஆசையில். அதாவது சோனியா நேரா லைன்ல பேசினா உருகிடுவாராம். ஓகே. இலகிய நீங்க ஒரு முரட்டு பக்தனாக இருந்தாலும் இலகிய மனம் படைத்துன்னு சொல்றாங்க. சோனியா கூப்பிட்டு பேசி, மிஸ்டர் சிவகுமார், நான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தான் வேணும், அது நான் உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து பார்க்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த அம்மா பேசணுன்னையும் இவர் கோச்சிட்டு வந்து என்ன பண்றாரு, தம்பி அங்கே எம்பியா இருக்காரு, அவர் வீட்டில் உட்காந்துட்டாராம். நீங்க யாரையுமே பார்க்கல. சரி, மீண்டும் அவரை வர சொல்லி சோனியா தலைமையிலே அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் சீதாராமையா முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர்னு நீங்க அவரை ஒத்துக்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு காங்கிரஸ் கர்நாடகா மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்ல நீங்க வசுந்தரா சிந்தியா ஒரு அந்த அம்மா ஒரு சமீபத்தினார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுது, ஆட்சி கலைக்கணும்னு முடிவு பண்ணோம் எங்க ராஜஸ்தான்ல. அப்போ அந்த அம்மா அது ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கலைன்னா, ராஜஸ்தானுக்கு குதிரை பேர வேண்டாம், மோடிட்டு சண்டை பிடிக்குது. யாரு? நீங்க அந்த அம்மா ராஜமாதா சிந்தியாவுடைய மக குவாலியர் ராணி சொல்லிருச்சு, குதிரை பேரமுள்ள ராஜஸ்தானுக்கு வெளியில வச்சுக்கோங்க. ஜமீன் குடும்பமா? ஆமா. நீங்க இங்கிருந்து டெல்லிக்கு ரயில்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நீலகிரி மலை, ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு மேல பெரிய பங்களா, அதுதான் அவங்களுடைய குவாலியர். அது நீங்க இந்த குவாலியர் சட்டை பேண்டெல்லாம் வரும், குவாலியர் மில்ஸ். அவங்களுக்கு மலைய ஒரு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர், நூற்றுக்கணக்கான மைல்கள், அந்த மலை மேல குவாலியர் அரண்மனை. அந்த குடும்பத்திலிருந்து வந்ததுதான் வசுந்தரா சிந்தியா, மாதவராஜ் சிந்தியா. அவங்கள காங்கிரஸ்ல அமைச்சராக இருந்தாங்க, ராஜீவ் காந்தியினுடைய நண்பர்கள் எல்லாமே, எல்லாம் ஷட்டில் காக் நண்பர்கள். அப்போ அந்த மாதிரி சொல்லிருச்சு, நீங்க இங்க காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் பேரை கடத்திட்டு போய் அமைச்சர்களை எம்எல்ஏக்களை களவெடுத்து ஆட்சி அமைப்பதை நான் ஒத்துக்கொள்ளல. எங்க பிஜேபிக்குள்ளேயும் ஒரு வாஜ்பாய், பிஜேபிக்குள்ளேயும் ஒரு ஆம்பளை வாஜ்பாய். யாரு? நீங்க அந்த அம்மா சொல்லிருச்சு, வசுந்தராஜா சிந்தியா, இந்த இது பொம்பளை வாஜ்பாய். ஆமா. அப்ப அந்த அம்மா சொல்லிருச்சு, பிஜேபில தான் இருக்காங்க. அதான் பிஜேபி தான். ஆனா அவங்க ராஜீவ் காந்தி அந்த ஷட்டில் கார்க் நண்பர்கள் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்து எப்படி பிஜேபிக்குள்ள போனாங்க? அதாவது அந்த விட்டுட்டாங்க சார். அதாவது காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதளம் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். எல்லாம் இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்கிருந்து. இன்னைக்கு பிஜேபி இருக்கிற ஆட்கள் பூரா யாரு? எல்லாம் காங்கிரஸ் வந்தவங்க தான். பிஜேபியில ஆர்எஸ்எஸ்ல இருந்து யாரும் வரல, எல்லாம் ஜனதாதளத்துலேருந்து வந்தவங்க, காங்கிரஸ் வந்தவங்க தான். தேசிய கட்சியில இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் தான். இது இந்திய அரசியல் சகஜமாக நடக்கும். அப்போ ஜெகதீஷ் ஷெட்டர் பழைய முதலமைச்சர் எங்க இருந்தாரு? நீங்க பிஜேபி காங்கிரஸுக்கு போயிட்டாரு, திருப்பி எங்க வருவாரு? காங்கிரஸ் பிஜேபிக்கு வருவார். வேற தேசிய கட்சி 2 கட்சி தானே. இது எல்லாம் நீங்க மாயாவதி கட்சியெல்லாம் காணாம போச்சு, முலாயம் சிங் கட்சி இல்ல, லல்லு பிரசாத் கட்சி இல்ல. அப்போ தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிகாரமிக்க கட்சி காங்கிரஸும் பிஜேபி. இவங்க என்ன பண்ணாங்க? வசுந்தரா அந்த அம்மா சொல்லிருச்சு, இங்க இருந்து எம்எல்ஏக்களை நீங்க ஏறக்குறைய தூக்கிட்டு போறதுக்கான வேலை நடக்குது. நடந்த பிறகு
அதுக்கு அந்த அம்மா எதிர்ப்பு தெரிவிக்கும். ஓகே, வேண்டாம், ராஜஸ்தான்ல ஆட்சி கவிழ்ப்பு குதிரை பேரமே வேண்டாம், இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பிஜேபியை முழுசா அங்கீகரிக்க மாட்டாங்க. இது சொன்ன பிறகுதான் நீங்க சிவகுமார் அப்ப எங்க இருக்காரு, நீங்க ராஜஸ்தான்ல இருக்காரு, ராஜஸ்தான்ல சார்ட்டர் ஃபிளைட்டோட இருக்காரு, நேரா ரெசார்ட்டுக்கு தூக்கிட்டு வரக்கு. அது ராஜமாதா குடும்பத்தினால் அது தடுக்கப்பட்டது. ஓகே, அப்போ அதன் பிறகு சிவகுமாருக்கு அங்க வேலை இல்லை. இதே மத்திய பிரதேசில், குஜராத்தில், மகாராஷ்டிராவில் இப்போ ஏக்நாத் சிண்டே அரசியல் மாதிரி எங்கெங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தூக்குற நிலைமை வருகிற பொழுது இவர் போய் காப்பாற்ற, இவர் அது ஆபத் பாந்தவன். ம். இதுதான் இவரை கர்நாடகாவை தாண்டி சரி நீங்க அகில இந்திய அளவில் ஒரு இன்னொரு மல்லிகார்ஜுன கார்கேவாக உருவாகி கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமா, ஒரு தேசிய அரசியல், தேசிய அரசியல் தான். நீங்க இப்போ மல்லிகார்ஜுன கார்கே எங்க இருந்தார் முதல்ல? கிருஷ்ணா அமைச்சரவையில ஒரு அமைச்சர். ஆமா, கிருஷ்ணா அமைச்சரவையில அமைச்சர், ஒரு அமைச்சர். இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர். காங்கிரஸ் 30. அப்போ நீங்க இந்த தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முந்தைய நீங்க போன் பண்ணி சொன்னார், ஐயா நீங்க தான் முதலமைச்சரா இருக்கணும். யார்? சிவகுமார். யாருக்கு சொல்றாரு? ஓகே, கார்கேக்கு சொல்றாரு, ஐயா நீங்க தான் முதலமைச்சர் இந்த தலைமை தாங்குங்கிறாரு. அப்ப சொன்னாரா சிவகுமார், எனக்கு 32 மாநில முதலமைச்சர்களை நியமிக்கிற பதவியை எனக்கு கொடுத்துருக்காரு, காங்கிரஸ் கொடுத்துருக்கு. நான் போய் கர்நாடக முதலமைச்சர் என்ன பண்ண போறேன்? பல முதலமைச்சர்களை நான் தான் நியமிக்க வேண்டியது இருக்கிறது. சரி, அதனால வேண்டாம். இப்போ எனக்கு இதுல இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, சித்தாராமையாவை முதலமைச்சர் ஆக்குனதுல பெரும்பங்கு நீங்க இன்டர் பாலிடிக்ஸ் மல்லிகார்ஜுன கார்கே பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமா. ஏன்னா சிவகுமார் முதலமைச்சராக, காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, சோனியா குடும்பத்துக்கு விசுவாசியாக வந்துட்டாருன்னா தனக்கு இணையாக, தனக்கு போட்டியாக ஒருவர் வருவதை எப்பவுமே ஒரு உரையில ஒரு கட்சி தான் இருக்கும். ஆமா ஆமா, ஒரு உரையில 2 கட்சி இருக்காது. அப்போ எனக்கு நான் 100% இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சிவகுமாருடைய வளர்ச்சி அது கர்நாடகாவில இருந்து, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கலாம், இல்லைன்னா கேரளாவில இருந்து போயிருக்கலாம், இல்லைன்னா ஆந்திராவில இருந்து போயிருக்கலாம். எங்க இருந்து போயிருக்கு? கர்நாடகாவில இருந்து. ஒரு பிரதமரை வேற பார்த்திருக்கு அந்த. அப்போ இதனால சிவகுமாருடைய அரசியல் நீங்க மல்லிகார்ஜுன கார்கேக்கு தெரியும். அப்போ அதனால இந்த சிவகுமாருடைய தேர்வு என்பதை சித்தாராமையா பக்கம் தள்ளி விட்டதே யாரு? மல்லிகார்ஜுன. இதுதான் உண்மை. அப்போ சிவகுமாரை பத்தி சொல்லணும்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவகுமார் சீதாராமையா பொறுத்த வரைக்கும் சரி, அதாவது ஒரு மென்மையான அரசியல் அனுபவசாலி. யாரு? சித்தராமையா. ஆனா சிவகுமார் அதிரடி ஆட்டக்காரர். அதனால கர்நாடகாவில் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்னா, இப்போ எம்எல்ஏக்கிட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பு விட்டுருந்தால சிவகுமார் ஜெயிச்சிருப்பார். ஓகே, சிவகுமார் ஜெயிச்சிருப்பார். ஏன் நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு விடலைன்னா, கண்டிப்பா சிவகுமார் ஜெயிச்சிட்டாருன்னா நீங்க சீதாராமையாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால எம்எல்ஏக்களுடைய நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போகாம நீங்க சோனியா என்ன பண்ணாங்க? சோனியா யாருடைய ஆலோசனை பேர்ல, நீங்க மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை பேர்ல நீங்க சொன்னாதான் அவர் கேட்பாரு. அவரை துணை முதலமைச்சர் இருக்கு சொல்லுங்க, சீதாராமையாவை முதலமைச்சர் இருக்கு சொல்லுங்க. இதை நீங்க சிவகுமாரை கட்டுப்படுத்துகிற அந்த யானைக்கு இருக்க அங்குசம் யாரு? சோனியா தான். சோனியா. அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு நேற்றுக்கு சீதாராமையா பார்த்துட்டு ரைட் வெல் டன், நீங்க தான் முதலமைச்சர், சிறப்பாக ஆட்சி பண்ணுங்கன்ட்டு சொன்ன பிறகு நான் ராகுலே சொல்லிட்டார் பண்ணனையும் பதவி பிரமாணம் செய்வதற்கு பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க? பெங்களூர்ல. அடுத்து சிவகுமார் போய் சொல்லிட்டாரு, பந்தல் போட்டு நீங்களே கட்சி நடத்துங்க, நான் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ பந்தல் பிரிங்கடா. போடப்பட்ட பந்தல், பதவி ஏற்பதற்காக போடப்பட்ட பந்தல் 4 மணி நேரத்தில் பந்தல் முடிஞ்சது. 4 மணி நேரத்தில் பந்தல் பிரிக்கப்பட்டது. மறுபடியும் பஞ்சாயத்து. அப்போ இதுல இருந்து சிவகுமாருடைய ஸ்ட்ரெங்தை பார்க்கலாம். அப்ப சிவகுமாரை தவிர்த்து விட்டு நீங்க கர்நாடக அரசியல் செய்ய முடியாத அளவிற்கு சிவகுமாருடைய பங்கு நீங்க எங்க அது கர்நாடகாக்குள்ளயும் இருக்கு, லிங்காயத் சமூகத்துக்குள்ளயும் இருக்கு, சோனியா காந்திகிட்டையும் இருக்கு, ராகுல் காந்திகிட்டையும் இருக்கு, காங்கிரஸ் தலைமையிலும் இருக்கு. அப்போ
சிவகுமாருடைய உழைப்புக்கு ஓகே காங்கிரஸ் கட்சியில ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காங்கிரஸ் கட்சி கொடுத்ததனுடைய விளைவுதான் ஓகே இந்த காங்கிரஸ் கட்சி இங்க தனி பெரும்பான்மையாக அது யாரை மீறி பிஜேபியை மீறி அமித்ஷாவை மீறி நட்டாவை மீறி இங்க மோடி பார்த்தீங்கன்னா அதாவது ரோட் ஷோவில் நடந்து வந்து மக்களை எல்லாம் சந்திச்சார். ஒரு ஓட்டுக்கு 7,000 ரூபாய் கொடுத்ததா கூட சொன்னாங்க. ஆனா இத்தனை விஷயங்களையும் இன்னொரு பாலிடிக்ஸ் அங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவிஎம் மிஷின் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு வேணும்னு கேட்குறாரு. யாரு? சிவகுமார். ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில்குன்னு அங்கே இறக்குறாங்க. யாருக்கு ஆலோசகரா? நீங்கள் சிவகுமாருக்கு ஆலோசகரா? அப்போ அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்கள் பூரா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. யார்? சசிகாந்த் செந்தில். நீங்கள் இதில் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இது நேஷனல் இஷ்யூ ஆக்கிடுவேன். ஓகே, ஏன்னா அவர் அங்கே வேலை பார்த்தவர். யாரு? ஒரு ஐபிஎஸ் ஒருத்தர், இந்த பக்கம் ஒரு ஐஏஎஸ் கூட சொல்லிட்டாரு, நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் கவுண்டிங்லேயோ ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லா மாவட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை பூரா நான் உங்களோட வேலை பார்த்துருக்கேன், நீங்கள் யாரா என்ன பண்ணுவேன்னு தெரியும், எல்லா மாவட்டத்திலும் நானும் வேலை பார்த்துருக்கேன், நானும் ஐஏஎஸ் தான், நானும் சுரங்கத்துறையில் வேலை பார்த்துருக்கேன், நான் ரெட்டிகிட்ட வேலை பார்த்துருக்கேன், முக்காளிகிட்ட வேலை பார்த்துருக்கேன், நான் எல்லாரையும் வேலை பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு எந்த மாவட்ட ஆட்சியாளர், ஏன்னா அவங்க தான் எலெக்ஷன் ஆஃபீஸரு, என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்கள் மேலே புகார் எங்கே கொண்டு போயிடுவேன்? யூபிஎஸ்சி கொண்டு போயிடுவேன். ஓகே, கொண்டு போனால் நீங்கள் எந்த காலத்துலையும் ஐஏஎஸ் போட முடியாது. இது எல்லாமே யார் பண்ண வேலை? சசிகாந்த் செந்திலுடைய வேலை. சிவகுமார் சொல்லிதான் அவர் களமிறக்கப்பட்டார். ஓகே, அப்போ சிவகுமார் விரும்பி வர சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்க சசிகாந்த் செந்தில் வந்த பிறகுதான் எனக்கு அதிகாரிகளை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஓகே, அதிகாரியுடைய தவறுகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். யார் வேணும்? சசிகாந்த். ராகுல்கிட்ட சொல்லி ராகுல் கூப்பிட்டு நீங்க போய் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நீங்க இந்த சக்கர வியூகத்துல சிவகுமார வந்து ஒரு அதிரடி ஆட்டம் முரட்டு பக்தன் சொன்னாலும் கூட இதுக்குள்ள நீங்க 100 பிரசாந்த் கிஷோர் வச்சிருக்காரு. ஓகே, 50 சுனில வச்சிருக்காரு. யாரு? சிவகுமார். அப்போ சசிகாந்த் செந்தில் சிவகுமார் கூட்டணி இரண்டும் தான் இந்த தேர்தல் அரசியலை வியூகத்தை பிஜேபி வியூகத்தை உடைச்சு வெளியில வந்ததுக்கு முக்கியமான காரணம். சரி, நீங்க தமிழ்நாட்டு ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் போய் பிஜேபிக்கு வேலை செய்யறாரு. அதுக்கு காரணம் யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ கர்நாடக அரசியலுக்குள்ள இத்தனை வகையான நீங்க திரைமறைவு பாலிடிக்ஸ், நீங்க ஜியோ பாலிடிக்ஸ் மாதிரி சர்வதேச அரசியல் வரைக்கும் நீங்க கர்நாடக அரசியல் நடந்திருக்கு. இந்த வெற்றி என்பது இந்தியா முழுக்க வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிப்பதற்கான அஸ்திவாரம் கர்நாடகாவில் போடப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் வியூகம் தான் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உட்பட அத்துணை மாநிலங்கள்லையும் இந்த தேர்தல் வியூகம் வகுக்கப்படும். இதுக்கு நடுவில் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முந்தி டக்குன்னு ஒரு அறிக்கை வந்தது. தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் 100 எம்எல்ஏ தான் வருவாங்க, அந்த பக்கம் ஒரு 100, அப்போ ஒரு 20 எம்எல்ஏவை யார் இழுத்தாலும் எப்பவுமே ட்ரம்ப் கார்டு அப்படித்தான் இருக்கும். குமாரசாமி தேவகோட போய் மாட்டிக்கும். இல்ல, குமாரசாமி அதுக்காகவே அவர் கட்சி நடத்துறாரு. அவர் பார்த்தாரு, சிங்கப்பூர் வரன்னு போயிட்டார். யாரு? குமாரசாமி. இந்த தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முந்தி 13ஆம் தேதி தேர்தல் நடக்குது. 14ஆம் தேதி சிங்கப்பூர் போயிட்டார், குடும்பத்தோட போயிட்டார். அப்போ 2 நாள் கேப்ல நம்மகிட்ட எல்லாம் சிங்கப்பூர் வருவாங்க. அப்போ வந்த பிறகு நம்ம போய் முதலமைச்சர் ஆகலன்னு பார்த்தாரு. அப்போ தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொன்னாங்க. என்ன, எதுக்காக தமிழ்நாடு? அருமையான கேள்வி. என்னன்னா 100 எம்எல்ஏ கூட இங்கே ஒழிச்சு வைக்கணும் தமிழ்நாட்டில். அதுக்கு தான் தமிழ்நாட்டுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு நீங்க ஆதரவு உருவாயிருக்கும். அதுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு. மக்கள் என்ன பண்ணிட்டான், நீங்க 135 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டான். இல்லைன்னா நீங்க இன்னொரு கூவத்தூர் ஒரு பரபரப்பா மீடியாக்களுக்கு பூரா கேமரா வச்சுட்டு ஒரு வாரம் ஒரு பரபரப்பு அரசியல் இருந்திருக்கும். இல்ல, அங்க வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு 2 மணி 3 மணி வாக்குல மொத்தம் 113 அறுதி பெரும்பான்மை அங்க. அதுதான் வாங்கணும். 110 அந்த ஸ்டேஜ் முன்ன போக போக எப்படி எம்எல்ஏக்கள் எல்லாம் எங்கேயாவது பாதுகாக்க ரெசார்ட் பாக்குறாங்கன்னு தான் நினைச்சாங்க. அப்ப அந்த ரெசார்ட்ல ரெசார்ட்ல வைக்க முடியாது டிகே சிவகுமார். அங்க சிக்கல். அதுக்காக தமிழ்நாட்டுக்கிட்ட உதவி கேட்டாங்க. அதுக்கு
அது தேவையில்லாமல் போச்சு. அதையும் டிகே சிவகுமாரே பார்த்துட்டாரு. அதே பார்த்துட்டார். ஏன்னா மக்கள் வந்து முழுக்க 135 எம்எல்ஏ வந்த பிறகு தேவையில்லாமல் போச்சு. டிகே சிவகுமார் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. 2024 தேர்தல் வரப்போகிறது. அங்கே அவருடைய வியூகம், மோடி அமித்ஷா வியூகம் அங்கே எடுபடாமல் போயிடுச்சு. அதை டிகே சிவகுமார் உடைச்சிட்டாரு. 2024 அவர் ஏற்கனவே பல ஸ்டேட்டில் எம்எல்ஏக்களை பாதுகாத்துருக்காரு. அப்படின்னும் போது இப்போ ஒரு பெரிய ஒருத்தர் வந்து எமர்ஜ் ஆகிருக்கிறது, இது பிஜேபிக்கே வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமே. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இல்லை, பிஜேபியை பொறுத்தவரை சிவகுமார் முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாங்க. அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆயிடுச்சு. பிஜேபியுடைய வியூகம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்து அவருடைய அதிருப்தியை ஏதாவது ஒரு வகையில் சீதாராமையாவுடைய நீங்கள் கேபினெட்டில் எப்படியாவது பலவீனப்படுத்துவதை நீங்கள் பிஜேபி முயற்சி செய்யும். ஓகே, இவ்வளோ நம்பர்ஸ் வந்து அந்த வேலையை செய்வாங்க. கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி செய்கிற பொழுது, ஏன்னா கர்நாடகாவில் அசுர பலமாக ஜெயிச்சிருக்கு. ஆமாம், ஒரு அசுர பலமோட ஆட்சியில் இருந்த பிஜேபிக்கு அதே அளவு அசுர பலத்தோட நீங்க சிவகுமார் தான் முதலமைச்சர், சிவகுமார் தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இருந்தாலுமே சீதாராமையா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நீங்க ஒரு மிராக்கிள் அரசியல்வாதி கிடையாது. ஓகே, அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா மென்மையா அமைதியா போயிடுவார். சித்தாராமையா சீனியரா இல்ல சிவகுமார் சீனியரா? சித்தாராமையா சீனியர். ஏன்னா அவர் ஜனதா தளத்துல வந்தவர். ஓகே ஓகே, காங்கிரஸ் கட்சி இல்ல, அது இங்கிருந்து வந்தவர். தேவகவுடா கூட ஜனதா தளத்தில் இருந்து கருத்து வேறுபாடால தான் காங்கிரஸுக்கு வந்தவர். ஓகே ஓகே, அப்போ அவர் சீனியர். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க கர்நாடக அரசியலுக்குள்ளேயே சில டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார் யாரு, சீதாராமையா. ஆனா சிவகுமார் என்ன பண்ணுவாரு, நீங்க கர்நாடக அரசியலுக்குள்ளேயே பிஜேபி என்ன செய்யுதுன்னு கண்காணிப்பார். ஓகே, அப்படி கண்காணிக்கிற பொழுது இந்த அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ ஏதாவது குதிரை பேரம் நடந்து எப்படியாவது காங்கிரஸை கவிழ்க்கணுங்கிறதா பிஜேபிக்கு ஒரு அசைன்மெண்டா இருக்கும். ஓகே, இவ்வளவு பெரும்பான்மை வந்துமே நீங்க எவ்வளவு பெரிய கட்சி மகாராஷ்டிரால, யாருடைய கட்சி, உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே, அவங்க அப்பா மகன் 2 பேருமே பெரிய ஜாம்பவானுங்க. மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே ஒரு அறிக்கை விட்டாருன்னா அரபிக்கடலை கடந்து 26 முஸ்லீம் நாடுகள் அப்படியே தாக்கரே என்ன சொல்றான்னு கேட்பாங்க. ஓகே, அவ்வளோ பெரிய லீடர் அவர். பால் தாக்கரே என்பது நீங்க வாஜ்பாய்க்கு இணையான ஒரு ஸ்டேட் லீடர். ஓகே, அப்போ அவருடைய ஆட்சி, அவர் இறந்த பிறகு என்ன ஆச்சாங்க, சாதாரணமாக ஒரு ஆட்டோ டிரைவர் அவரை நீங்கள் முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸை துணை முதலமைச்சராக்கி நீங்கள் வில்லம்பு சின்னம் கூட அவர்கிட்ட இல்லை. இப்போ யார்கிட்ட, உத்தவ் தாக்கரே இல்லை. இப்போ உத்தவ் தாக்கரே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. ஓகே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கு தான் அதிகாரம் இருக்கு. இப்போ அது இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ அதே போல நீங்க கர்நாடகாவிலும் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நேரத்தை பார்த்து கொண்டிருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பலவீனப்படுத்தினா தான் ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபிக்கு ஒரு பெரிய இமேஜ் வரும். பிஜேபி பலவீனப்பட்டு கொண்டே போவதை பிஜேபி விரும்பாது. அப்போ காங்கிரஸ் வலுவாக இருக்கீங்க, ரைட்டை பார்த்துக்குவோம். என்ன எப்பாடுபட்டாவது நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோட 2 அமைச்சர் எங்க இருக்காங்க, திகார் ஜெயிலில் இருக்காங்க, கடிதம். என்ன காரணம், நீங்க பலவீனப்படுத்துவது தான். பலவீனப்படுத்த இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு சிபிஐ விசாரணை இருக்கு, அவரும் விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அகில இந்திய அரசியலை பிஜேபி மானிட்டர் பண்ணுவதற்கு பல சிவகுமார்கள் இருக்காங்க அங்க. ஓகே, பல அமித்ஷாக்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச சிவகுமார், கண்ணுக்கு தெரியாத சிவகுமார், பல பேர் இருக்காங்க. அப்போ காங்கிரஸை எப்படியாவது கர்நாடகாவில் நீங்க இது ஒரு பெரிய பூஸ்ட் அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு. கர்நாடகா வெற்றி என்பது மிகப்பெரிய பூஸ்ட். கர்நாடகாவில் இருந்தது எல்லா வகையான விட்டமின்ஸும் தேசிய அரசியலுக்கு போகும். இதை தடுக்கணும்னா நீங்க இப்போ எங்க கர்நாடக அரசியலை பலவீனப்படுத்துவது மட்டும்தான். ராஜஸ்தான்ல இப்ப பலவீனமா இருக்கு. ராஜஸ்தான்ல வந்து நீங்க கெலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் நீங்க பிரச்சனை டீல் பண்ண இன்னைக்கு தெரியல காங்கிரஸுக்கு. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸுக்கு தெரியல. அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்றாரு, இவரு ஒரு அரசியல் பண்றாரு. 2 பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய சாட்டையோ சவுக்க இல்ல யாருக்கிட்ட. சோனியா காந்தி டீம் இல்ல, ராகுல் டீம் இல்ல. அப்போ எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற பண்ண அவர் இங்கே கிளம்பிட்டார், ஃப்ளைட்டை பிடிச்சி லண்டன் போயிட்டார். அப்போ
இந்த பலவீனம் என்பது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலை. இதை கண்டிப்பாக செய்கிற பொழுது சிவகுமார் இதை காப்பாற்ற முயற்சி எடுத்து காப்பாற்றினால் காங்கிரஸ் தப்பிக்கும். அவரு நம்மள முதலமைச்சர் நாற்காலி கொடுக்கல, நீங்க மீண்டும் மீண்டும் அவருக்கே முதலமைச்சர் நாற்காலி. இது அவர் கொஞ்சம் சோர்வடைந்தால் கர்நாடகா காங்கிரஸ் அரசியல் சோர்வடையும். இதுதான் தேசிய அரசியலில் ஒரு பெரிய எதிரொலிக்கும். ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்தாயா வச்சுக்க தெரியாம உடைச்ச விட்டானுங்கய்யா மக்கள் சொல்லுவாங்க கிராமத்துல. இப்போ சட்டி கொடுத்து ஆடி ஆடி நீங்க சட்டியை போட்டு உடைச்சிட்டாங்குவான். அதே போல இப்போ கர்நாடகா காங்கிரஸ் அரசு வெற்றி என்பது இந்தியா முழுமைக்காக பாராளுமன்ற தேர்தலை இப்போ எதிர்பார்க்கக்கூடிய அரசியலாக தேசிய அரசியலில் மாற்றம் வந்திருக்கு. நீங்க மம்தா பானர்ஜி சொல்லுது இந்த கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு முதல்ல காங்கிரஸே வேண்டாம் போன்றுச்சு. இப்ப என்ன சொல்லுது, நிபந்தனையோடு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறையா, ஆதரிக்கிறேன், என் ஸ்டேட்ல ஒண்ணும் பண்ணாதீங்க. இப்ப அந்த மாதிரி சொல்லிருச்சு. நீங்க காஷ்மீர் பரூக் அப்துல்லா சொல்றாரு, ஏப்பா எல்லா கட்சியும் ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக 5 வேட்பாளர் போடாதீங்க, ஒரே வேட்பாளர் போடும். யார் சொல்றா? காஷ்மீர்ல இருந்து அவர் சொல்றாரு, பரூக் அப்துல்லா. அப்போ ஒரு பொது கருத்து உருவாகி வருது. எந்த தைரியத்துல காங்கிரஸ் இங்க தோத்து போயிருந்துன்னு வச்சுங்க, கர்நாடகாவில் பொது கருத்தும் வராது, தனி கருத்தும் வராது. 10 பிரதமர் வேட்பாளர். நிதிஷ்குமார் நான் ஒரு பிரதமருக்கு வாரு, நீங்க இங்க சந்திரசேகர் ராவ் அவர் ஒரு பிரதமருக்கு வாரு, நம்ம ஐயா ஸ்டாலின் நான் அவர் பிரதமர் வேட்பாளர் தகுதியானவரியா அப்படின்னு கொளுத்தி போட்டு போவாங்க. மம்தா பானர்ஜி ஒரு பிரதமர், அப்போ அகிலேஷ் யாதவ் ஒரு பிரதமர், பல பிரதமர் களத்தில் இருப்பாங்க. ஆனா இப்ப நிலைமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கர்நாடகா வெற்றி என்பது காங்கிரஸை ஒரு பெரிய இந்திய அளவிலே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அதனால அதை கோட்டை விடாமல் காப்பாற்றி கொள்ளுவது என்பது காப்பாற்றுவதும் கர்நாடக அரசியலிலே சிவகுமாரை மட்டுமே சார்ந்து இருக்கிறது. சிவகுமார் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், சித்தாராமையா ஒரு எம்எல்ஏவோட காப்பாற்ற முடியாது. இதான் கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்கள். 24லயும் டி.கே. சிவகுமாருடைய செயல்பாடு தேவைப்படுகிறது, இந்திய அளவுக்கு தேவைப்படும். கர்நாடகாவிலிருந்து இந்திய அளவுக்கு பல சிவகுமார்களை கர்நாடகா சிவகுமார் உருவாக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் டி.கே. சிவகுமார் குறித்து பேசியிருக்கோம். டி.கே. சிவகுமார் எங்கிருந்து அரசியல் தொடங்கினார், அவருடைய பயணங்கள் எப்படி இருந்திருக்கிறது, அவருடைய அரசியல் வியூகங்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்னு பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.